ஹாய் டியர்ஸ். இப்போ நம்ம வந்து இசிஜி ரிதம் எப்படி உங்களுக்கு ஈஸியஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஓகேயா? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்டில் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் இருக்குன்னு. ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிகுலர், லெஃப்ட் வென்ட்ரிகுலர். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, அது வந்து சேம் லைக் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் வந்து இப்போ ஒரு மிஷின் வந்து அது ஒர்க் பண்ணணும்னா, அதுக்கு வந்து சம் சார்ஜ் வேணும். சார்ஜ் போட்டால் தான் வந்து சம் பேட்டரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ஹார்ட் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு ஹார்ட்டுக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகே, அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தான் அதை வந்து பிளட்டை வந்து பம்ப் பண்ணி வெளியே சென்ட் பண்ணுறதுக்கும் அதர் ஆர்கனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகுது. ஓகே, அந்த இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏ நம்மளுக்கு வந்து 4 நோடு இருக்குது. எஸ்ஏ நோட், ஏவி நோடு, பண்டில் ஆஃப் ஈஸ் அண்ட் பர்கின்ஜி ஃபைபர். ஓகேயா? இப்போ எஸ்ஏ நோடு எங்கே இருக்குங்கிறது வந்து பிட்வீன் தி போத் ஏட்ரியம். மேலே இருக்கிறதுலாம் வந்து ஏட்ரியம், கீழே இருக்கிறது வந்து வென்ட்ரிகுலர். இது நம்மளுக்கு தெரியும். மேலே இருக்கிறது வந்து ஏட்ரியம். ஸோ வந்து இது எங்கே இருக்குதுன்னா, ஓகே, எஸ்ஏ நோடுனா சைனோ ஏட்ரியல் நோடு. ஓகே, இது வந்து எங்கே இருக்குது? ஏற்றத்தில் இருக்குது, சைனோ ஏட்ரியல் நோடு. ஏவி நோடுனா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. தென் வந்து பிட்வீன் தி போத் வென்ட்ரிகுலரில் இருக்குது பண்டில் ஆஃப் ஹேசப். டவுனில் இருக்கிறது வந்து பிலோ தி வென்ட்ரிகுலர் வந்து பர்கின்ஜி ஃபைபர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடு என்னன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடு தான் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். இப்போ வந்து இங்கேருந்து வந்து எஸ்ஏ நோடு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை சென்ட் பண்ணும் இங்கே டவுனுக்கு ஏவி நோடு. ஏவி நோடு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸஸை பண்டில் ஆஃப் ஹீஸ்க்கு சென்ட் பண்ணும். பண்டில் ஆஃப் ஹீஸ்லேருந்து பர்கின்ஜி ஃபைபர். அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, இன்கேஸ் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துலேருந்து வராது. அந்த டைமில் கீழே இருக்கிற பண்டில் ஆஃப் ஹேஸ் பர்கின்ஜி ஃபைபர் ஒர்க் ஆகும். அப்போ இவங்களோட முயற்சினால அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இது ஒர்க் ஆகிறதுனால இதாலையும் அவங்களால வந்து இம்பல்சஸ் தர முடியும். ஆனால் வந்து இதில் ஹையஸ்ட் யாராக இருப்பாங்கன்னா எஸ்சியனோட தான் இருப்பாங்க. எஸ்சியனோட வந்து அதால் எவ்வளோ கொடுக்க முடியும்? இதை தான் ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கொடுக்க முடியும். 60 to 100 beats per minute அதால் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கொடுக்க முடியும். ஏவி நோடு வந்து 40 beats per minute கொடுக்க முடியும். 40 to 60 beats per minute கொடுக்க முடியும். பண்டில் ஆஃப் ஹீஸ் வந்து 40 to 60 beats per minute கொடுக்க முடியும். பர்கின்ஜி ஃபைபர் 20 to 40 beats per minute கொடுக்க முடியும். அவங்களோட ஓன் இது. இன்கேஸ் எஸ்ஏ நோடு ஃபெயில் ஆச்சுன்னா ஏவி நோடால் கொடுக்க முடியும் 40 to 60 beats per minute. பண்டில் ஆஃப் ஹீஸாலையும் கொடுக்க முடியும். பர்கின்ஜி ஃபைபரால் 20 to 40 beats per minute கொடுக்க முடியும். ஓகேயா? இதுதான் வந்து பேசிக் ஹார்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம இசிஜியை ஐடென்டிஃபை பண்ணணும். இசிஜிங்கிறது கிராஃபிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி ஹார்ட்டோட கிராஃபிக் ப்ரெசன்டேஷன் தான் இசிஜி. ஓகேயா? இசிஜி ரிதம் எப்படி இருக்கும்னா ஹரிசோண்டல் அண்ட் இசிஜி பேப்பர் நம்ம ரீட் பண்ணும்பொழுது ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிகல். இங்கேருந்து இங்கேருந்து இங்கே இது வந்து ஹரிசோண்டல். திஸ் ஹரிசோண்டல் அண்ட் வெர்டிகல் போத் ஏரியா. ஹரிசோண்டல், திஸ் ஒன் வந்து வெர்டிகல். ஹரிசோண்டல் வந்து நம்ம எப்படி இது கால்குலேட் பண்ணுவோம்னா இதில் வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸோட மெஷர்மெண்ட் வந்து 0.04. ஓகேயா? அப்போது ஒரு பிக் பாக்ஸ்னா ஒரு பிக் பாக்ஸ்குள்ளே 5 ஸ்மால் பாக்ஸ் இருக்கும். அப்போ 5 into 0.04ங்கிறது 0.25. ஓகேயா? அப்போது ஒரு இசிஜி காலமில் ஒரு பிக் பாக்ஸில் இருக்கிறது 0.25. ஓகேயா? இருக்கும். தென் வந்து வெர்டிக்கல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது வோல்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து சைஸ் வந்து 0.1 மில்லி வோல்டேஜ். தென் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பி வேவ். இசிஜி ரிதம் வந்து என்ன இருக்குன்னா PQRST இருக்கும். ஓகே, இசிஜி ரிதம் வந்து PQRST. இசிஜி ஐடென்டிஃபை பண்ணுறதுல பி வேவ்ங்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எங்கேருந்து வரும்? எஸ்ஏ நோட்லேருந்து வரும். எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு. அப்போ பிவே எங்கேருந்து வரும்னா எஸ்ஏ நோடு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கொடுத்துச்சுன்னா இங்கே இருந்து இங்கே கீழே வரும். ஓகேயா? அந்த
பி வேவ் அங்கேருந்து இங்கே வரும். பி வேவ் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வருது, பி வேவ்லேருந்து கீழே வருது, ஏவி நோடுக்கு வரும். அப்போது அது வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆனாதான் அதான் வந்து டீபோலரைசேஷன்ங்கிறது. எஸ்ஏனோட வந்து ஆற்றல் வந்து எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகும்போது, பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும்போது கீழே வரும், வேவ் வரும். அப்போ வந்து இங்கேருந்து இங்கே ரவுண்ட் ஷேப்பில் பிவேவோட வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னதுன்னா ஸ்மூத் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். இங்கே இருந்து பியிலேருந்து ஆர் வரைக்கும் வேவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 0.1 செகண்ட் தான் எடுத்துக்கும். இன்கேஸ் இது மோர் தென் 0.1, 0.2, 0.3 எடுத்துக்கிட்டுச்சுன்னா அது வந்து ப்ரொலாங்டு டியூரேஷன் ஆயிரும். 0.3 இட்ஸ் 0.3, 0.4 இப்படி ஆகும்போது வந்து பிஆர் இன்டர்வல் வந்து ப்ரொலாங்ட் ஆகும். அப்போ வந்து பிராடி ஆயிரும். அது என்னன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு டியூரேஷன் பியிலேருந்து கீழே மேலேருந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது தான் பிராடி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஆர் இன்டர்வல். பிஆர் இன்டர்வல்ங்கிறது எஸ்என் நோட்லேருந்து பிஆருங்கிறது என்னதுன்னா எஸ்ஏ நோட்லேருந்து கீழே வரும்போது உள்ள இன்டர்வல் தான் பிஆர் இன்டர்வல். ஓகேயா, அதோட நார்மல் வந்து 0.1 to 0.2 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து கியூஆர்எஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட் வந்து பிக்யூஆர்எஸ். கியூஆர்எஸ் இன்டர்வல்ங்கிறது இதில் கியூஆர்எஸ் அப்படிங்கிறது கியூஆர்எஸ் கீழே இருக்கிறது வந்து இங்கேயும் கீழே தான் இருக்கும். கியூஆர்எஸ் இந்த இம்பல்ஸ் எங்கே வரும்னா பண்டில் ஆஃப் ஹீஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் தி பண்டில் ஆஃப் இந்த இம்பல்சஸ் எதில் வரும்னா கீழே தானே இருக்குது இம்பல்சஸ் வென்ட்ரிகுலர் பண்டில் ஆஃப் ஹீஸ்லேருந்து வரும் த்ரூ தி வென்ட்ரிகுலர் மசில். இதில் வந்து வென்ட்ரிகுலர் மசில் வந்து சார்ஜ் ஆகும். அப்பில் வந்து ஆர்ட்ரியல் டீபோலரைசேஷன் இருக்கும், கீழே வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் கிடைக்கும். அப்போ வந்து போத் வென்ட்ரிகல் மசில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும். அதான் வந்து அதனால இது வந்து இதான் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஆகும். இதில் வந்து எது இன்வால்வ் ஆகும்னா பண்டில் ஆஃப் ஹீஸ் இன்வால்வ் ஆகும். இங்கே இருந்து கீழே கியூஆர்எஸ் எடுத்துக்கிற டைம் வந்து எவ்வளோன்னா பிலோ 0.3 செகண்ட் தான். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டி வேவ்ங்கிறது பிளட் மேலேருந்து கீழே வந்துடுச்சு. இப்போ வந்து அது வந்து ரெஸ்டிங் பீரியட் ஃபுல் பம்ப் ஆகிடுச்சு, கீழேருந்து மேலே வந்து எல்லாம் இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்டிங் பீரியட் தான் பிக்யூஆர்எஸ்டி. இது வந்து என்ன வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். இதில் வந்து என்னென்னா எல்லா இதில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகி நெக்ஸ்ட் இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ரீபோலரைசேஷன் நடக்கும். ரீபோலரைசேஷன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகும். ஸோ அதோட மீனிங்னா என்னென்னா இந்த இதில் வென்ட்ரிகுலர் மசில் வந்து என்ன பண்ணால் ரிலாக்ஸ் ஆகும், ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்டிங் பீரியட் தான் இது. ஓகேயா, சார்ஜ் இது ஒரிஜினேட் பேசஸ். நெக்ஸ்ட் வந்து